அண்மை செய்தியை பார்க்கிறோம். விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மீதான வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்துக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இதனுடைய விவரம் என்ன? கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புதுச்சேரி கம்பன் கலை அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அந்த மகளிர் அணி நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டே பேசிய தலைவர் திருமாவளவன் இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் வெறுப்பு கருத்துக்கள் தெரிவித்ததாக இந்து முன்னணி பொதுச் செயலாளர் என் கண்ணன் என்பவர்தான் இந்த புகார் அளித்திருந்தார். இந்த புகார் அடிப்படையில் புதுச்சேரி போலீசார் திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிகழ்ந்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடியதான் திருமாவளவன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது கல்விக்கு எதிரான சனாதன கொள்கை என்ற அடிப்படையிலேயே திருமாவளவன் பேசியதாகவும் வெறுப்பு பேச்சு எதுவும் பேசவில்லை என்றும் 3 ஆண்டுகள் மட்டுமே தண்டனை விதிக்கக்கூடிய பிரிவில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகள் தாமதமாக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கு தொடர முறையான அனுமதி பெறவில்லை என்றும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் தரப்பிலிருந்து ஒரு வாதம் வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தற்போது திருமாவளவனுக்கு எதிரான அந்த வழக்கை தற்போது ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். நன்றி மதன், விவரங்களுக்காக.